ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி லிக்விட் சோப் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம துணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதோட காலி பாட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பாட்டில் கிடைக்காதவங்க வந்து பவுடர் டப்பா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி காலி பவுடர் டப்பா. இந்த பொருள் நம்ம செய்கிறது மூலமாக நம்மளோட குழந்தைய வந்து நம்ம ஒரு குழந்தையோட ஒரு சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக மாற்ற முடியும். ஏன்னா நம்ம கூட அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்போம். அதை ரொம்ப இன்னும் ஈஸியாக்குறதுக்காக தான் இந்த ஒரு கிராஃப்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேஸ்ட் ஹோல்டர் செய்ய போகிறோம். பேஸ்ட்டெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து கையால் எடுத்துகிட்டு தனியாக எடுத்துகிட்டு போய் ப்ரஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவாங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி பேஸ்ட் ஹோல்டர் செஞ்சு நம்ம வீட்டில் மாட்டிட்டோன்னா அவங்க எப்போனாலும் வந்து அதை எடுத்துகிட்டு ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட மூடியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போது இதை வந்து மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின்னாடி சுற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பின்னாடி பக்கத்தை எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த பின்னாடி கீழ் பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் நல்ல ஒரு கத்தியை வந்து நல்லா சூடு பண்ணி ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இந்த பகுதி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம கையில் விட்டிடக்கூடாது. அதனால் அதை கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அது வந்து அந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சி அது வந்து நார்மல் ஆயிரும். நம்ம டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி ஏதாவது கலர் பேப்பர் வாங்கி அதை வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இல்லைனா நம்ம அதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி கலர் பேப்பரை வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி பேப்பர் இல்லாதவங்க அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை செவத்தில் மாட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் பேஸ்ட் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து இந்த மாதிரி பெரிய பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன். சின்ன பேஸ்ட் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் இப்படி இழுத்திங்கன்னா வெளியே வர மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இடத்துல இது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு சலோ டேப் போட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டுறதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஆணியில் மாட்ட போகிறோம் பார்த்திங்களா, அதனால் பின்னாடி அதே மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. ப்ரெஷ்ஷு ஸ்டாண்டு பக்கத்தில் அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஆணி அடிச்சிருக்கேன். இப்போ அதில் நம்ம இதை வந்து தொங்க விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை இங்கே தொங்க விட்டாச்சு. நீங்கள் பேஸ்ட் எடுக்கும்போது இந்த கீழே இருக்கிற மூடியை வந்து கழட்டிக்கோங்க. இப்போ கலட்டிட்டு இந்த மாதிரி அமுக்கினாலே நமக்கு பேஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பொருளை வச்சு நம்ம செலவே இல்லாமல் இந்த மாதிரி டூத் பேஸ்ட் ஹோல்டர் வந்து பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம வந்து பேஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.